5 மாநில தேர்தல் முடிவுகள் பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் எதிர்ப்பு வாக்குகள் சிதறியதாலேயே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார். ஒருத்தர் சொல்றா நீங்க யூபியில ஜெயிக்கிறதுக்காகத்தான் இந்த ரூபா நோட்டு செல்லாத அறிவிச்சுக்கிறார். இன்னொரு உறுப்பினர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ தேர்தல் நடத்திப்பாரு, ஆட்சி கவிழ்ந்து போட்டு ஒரு ஆள் ஓட்டு போட மாட்டாங்கிறார். உண்மையிலே எதிர்கட்சிகளுக்கு பதட்டமே இந்த பொருளாதார ரீதியாக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் மக்களுடைய பெருத்த ஆதரவு இருக்கிறது என்பதால் தான் அவருடைய எதிர்ப்பு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு பாரத நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அத்தனையிலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரையில் வெல்லாத இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். என்ன பொருள்? மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பஞ்சாபில் டிமானிட்டைசேஷனை மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் வரவேற்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் அப்படி இதை பார்க்க முடியாது. கூட்டணி அமைகிற வகையை பொறுத்துதான் வாக்கு வங்கிகளின் திரட்சி அமைகிறது. ஆகவே உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி தேர்தல் நேரத்தில் தங்களுக்கிடையிலே நடத்திய மோதல் மிக முக்கியமான காரணம். பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிட்டதும் வாக்குகள், எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறுவதற்கு காரணம். எனவே பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. மற்றபடி இதில் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை.